ஆல் இண்டியா கோட்டா அவங்களுடைய செகண்ட் ரவுண்டுக்கு வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேகன்சி பொசிஷன்ல விர்ச்சுவல் வேகன்சி, கிளியர் வேகன்சி அப்படின்னு சொல்லி 2 விதமான வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சில பேர், சார் இது விர்ச்சுவல் வேகன்சினா என்ன, கிளியர் வேகன்சினா என்ன அப்படின்றத பத்தி கேள்விகள் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜினரி பொசிஷன். கிளியர் வேகன்சி அப்படிங்கிறது ஆக்சுவல் வேகன்சி பொசிஷன். ஒரு காலேஜ்ல 100 சீட் இருக்கு. அந்த சீட்ல 15% இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு வருது. இந்த 15 சீட்ல 5 மாணவர்கள் மட்டும் தான் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 10 மாணவர்கள் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா, அப்ப அன்ரிப்போர்ட்டட் சீட்ஸ் அந்த 10 சீட்டை வந்து கிளியர் வேகன்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது ஆக்சுவல் வேக்கன்ட், அந்த காலேஜ்ல 10 சீட் இப்போ வேக்கண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளியர் வேகன்சி லிஸ்ட்ல 10 சீட்டை கொடுத்துருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த ஜாயின் பண்ண மாணவர்கள்ல ஒரு 2 பேருக்கு எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதுலயே கண்டினியூ பண்றேன் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. மிச்சம் ஒரு 3 பேர் வந்து உதாரணத்துக்காக அவங்களுக்கு வந்து ரீ அலாட்மெண்ட் ட்ரை பண்றோம். நாங்க வந்து இந்த காலேஜ் எங்களுக்கு ஓகே, நாங்க ஜாயின் பண்றோம். ஆனா இதை விட பெட்டரான ஒரு இன்ஸ்டிடியூஷன் செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சிச்சு அப்படின்னா அங்க போறதுக்கு விரும்புறோம் அப்படின்னு சொல்லி ரீ அலாட்மெண்ட் அல்லது அப்கிரேடேஷனுக்கு வில்லிங்னஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த 3 மாணவர்களுடைய சீட்டை விர்ச்சுவல் வேகன்சில காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது விர்ச்சுவலாகவே தான் இருக்கும். இந்த 2ஆம் சுற்றுல இந்த 3 மாணவர்களுமே செகண்ட் ரவுண்ட் ரீ அலாட்மெண்ட்ல ட்ரை பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களும் சாய்ஸ் பில்லிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சாய்ஸ் பில்லிங் கொடுத்து செகண்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த 3 மாணவர்களுடைய சீட் 3 பேருக்குமே சீட் கிடைச்சிருச்சுன்னா அந்த 3 சீட்டையும் கிளியர் வேகன்சி கொண்டு போயிடுவாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் கேன்சல் ஆயிடும். அவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சிடும். இந்த சீட்டு விர்ச்சுவல் வேகன்சில இருந்து கிளியர் வேகன்சி கன்வெர்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த 3 சீட்டு இதே செகண்ட் ரவுண்ட்ல வேற மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். ஸோ அப்போ ஒருவேளை இதுல வைஸ் வேர்சா இப்படி சினாரியோ மாறி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த விர்ச்சுவல் வேகன்சில 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒரு மாணவருக்கு தான் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்குது. மற்ற மீதம் இருக்கக்கூடிய 2 மாணவர்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட்டே கிடைக்கலன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்லயே கண்டினியூ பண்ணிடுவாங்க. அப்ப அந்த விர்ச்சுவல் சீட் 2 சீட்டுங்கிறது வேகன்சி பொசிஷன்ல இருந்து ரிமூவ் ஆகிடும். அது கன்வெர்ட் ஆகாது. ஒரு சீட் யாரோ ஒருத்தருக்கு வந்து ரீ அலாட்மெண்ட்ல கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த சீட்டை மட்டும் விர்ச்சுவல் வேகன்சி இருந்து கிளியர் வேகன்சி கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ விர்ச்சுவல் வேகன்சிங்கிறது மாயாஜாலமான ஒரு சீட்டு. சீட்டு கிடைச்சிச்சுன்னா ரீ அலாட்மெண்ட் போறாங்க பசங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னா அந்த சீட்டு கிளியர் வேகன்சிக்கு வரும். இல்லைன்னா அந்த சீட்லயே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதற்கு பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.